ஹரே கிருஷ்ணா. வார்ம் வெல்கம் ஃபார் டுடே ஸ்ரீமத் பாகவதம் ரீடிங் செஷன். நம்ம இன்றைக்கி முதல் கேண்டோவில் முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாகர்ஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पदान् सगगण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृन्देवनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे पाश्चात्येशतारिणे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். தர்மோ புரோஜித கைதவ அத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யாம் வாஸ்தவம் அத்ர வஸ்து சிவதாம் தாபத்ரயோ நமூலனம். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வரः சத்யோ ஹிருதய அவருத்யதே அத்ர கிருபிஹி சுஷ்ரூஷுபிஸ்தத்ஷனாத். ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்னு ட்ரான்ஸ்லேஷனில் பார்க்கலாம். பிரபுபாதா எல்லாத்தையும் எல்லா தர்மத்தையும் கம்ப்ளீட்லி ரிஜெக்ட் ஆல் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ், எல்லா விதமான வேத சடங்குகளை விட்டுடுங்க. ஏன்னா அது எல்லாமே பௌதிக உந்துதலுக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் இந்த பகவத் புராணம் இருக்குது இல்லையா, அது எதை பற்றி சொல்லுது தெரியுமா? பரிபூர்ண உண்மையை பற்றி சொல்லுது. ஹையஸ்ட் ட்ரூத். அது யாரால் புரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, தூய பக்தர்களால் புரிஞ்சுக்க முடியும். ஏன் அவங்களால புரிஞ்சுக்க முடியும்னா, அவங்க இருதயம் தூய்மையாக இருக்குது, பொறாமன்றது இல்லாமல் இருக்குது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா அது எதை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாயையும் எல்லாத்துக்கும் எல்லாருடைய நலம் எதை கொடுக்கும் அதை பற்றி சொல்லுது. ஒன்று மாயை, இன்னொன்று வெல்ஃபேர் ஃபார் ஆல், அதை பற்றி சொல்லி கொடுக்குது இது. அப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்டா அவன் என்ன பண்ணலாம், இந்த 3 விதமான துயரங்கள்லேருந்து வெளியே வர முடியும். இது ரொம்ப அழகான பாகவதம். இது யாரால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரும் முனியான வியாசதேவரால் இது ஏற்றப்பட்டது. அது முதிர்ந்த நிலையில் ஏற்றப்பட்டது, எழுதினார். ஓகேங்களா. ஸோ இது போதும். ஒருத்தர் நிஜமாகவே கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வேறு எந்த நூல்களும் வேதங்களும் தேவையில்லை. இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்ற புராணம் மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒருத்தன் இதை ரொம்ப கூர்மையாகவும் பணிவுடனும் கேட்குறானோ, அவன் கண்டிப்பாக அவனுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, கடவுள் மேலே ஞானம் கிடைக்கும். கடவுளை பற்றிய ஞானம் அவனுக்கு கிடைக்கும். ஸோ தேர்பை இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் வித்தின் இஸ் ஹார்ட். அந்த ஞானம் அவன் இருதயத்துக்குள்ளே கடவுளே திணிக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன வேணும் தகுதி? ஹரே கிருஷ்ணா.
ஸோ சப்மிசிவ்னஸ் அண்ட் அட்டென்டிவ் இயரிங் தான் வேணும். ஓகே, ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். பர்பட்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இந்த மதம்ன்றதுல வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான கொள்கைகளை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு மதத்துலேயும் அது என்னென்னா தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. அதாவது தர்மா, ஏதாவது ஒரு செயலை செய்யணும், நேர்மையான செயல்களை செய்யணும். அர்த்த, இந்த வேதங்களில் சொல்லியிருக்க மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், இந்த புண்ணிய காரியங்களை பண்ணணும். அந்த காரியங்களை பண்ணுறதுனால அவனுக்கு என்ன ஆகுது, அர்த்த, அதாவது தொழில் பண்ணுறான், தொழிலில் லாபங்கள் கிடைக்குது. லாபம் கிடைச்சதை வச்சு அவன் என்ன பண்ணான், புலனை வந்து திருப்தி செய்யறதுக்கு முயற்சிக்கிறான். தன்னுடைய புலனின்ப செயல்களில் அவன் ஈடுபடுகிறான். எப்போ ஒரு வேளை அவனுக்கு அது சலித்து போயிட்டு இருக்குதோ அந்த சமயத்தில் அவன் வந்து முக்தியை வந்து தேடுறான். ஸோ தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. ஓகேங்களா, இப்படி தான் ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனிதனுக்கும் ஒரு விலங்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? 2 பேருமே சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, இனவர்த்தி பண்ணுறாங்க, தன்னை தற்காத்து கொள்கிறாங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் மனிதன் எப்படி உயர்ந்திருக்கான்னா, அவனுக்கு மதம் என்ற ஒரு கொள்கையை வந்து பின்பற்றக்கூடிய புத்தி இருக்குது. ஓகேவா, ஒரு மனிதன் வந்து மதம் இல்லாமல் இருந்தால் அவன் விலங்குகளுக்கு சமமானவன். ஓகேவா, ஸோ அவனுடைய அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லிட்டு நம்ம ஔவையார் சொல்லியிருக்காங்க. இந்த பிறவியின் நோக்கம் என்னென்னா தன்னை உணர்தல். ஓகேங்களா, பிரம்மபூத நிலையை வந்து அடையிறது. ஓகேவா, செல்ஃப் ரியலைசேஷன் வேணும். அப்புறம் அதனால் என்ன ஆகணும், தனக்கும் கடவுளுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அவனுக்கும் கடவுளுக்கும் வந்து நித்தியமான உறவு இருக்குன்றதை அவன் புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. கீழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களால வந்து என்ன பண்ண முடியுது, தொடர்ந்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஆசை இருக்குன்னா, நான் இந்த பௌதீக உலகத்தை வந்து ஆளணும். ஓகேவா, இந்த பௌதீக உலகத்தை நான் ஆளணும்னு சொல்லிட்டு எண்ணம் இருக்குது. ஓகேவா, அதனால் இந்த உந்துதலால் அவன் என்ன பண்ணுறான், மதங்களை பின்பற்றான். சரி, அந்த மதம்னா இந்த நவீன உலகத்தில் இருக்க என்ன பொருள்னா, தான் நினச்சதை அடையிறதுக்கு ஒரு சடங்கு தான் வந்து இந்த மதம் சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓகேவா, இப்போ பொருளாதார லாபத்தை ஈழ்றதுக்கோசம் நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் இவன் வந்து இப்போ நினச்சதெல்லாம் அவனுக்கு நிறைய கிடைக்குது. ஸோ இந்த மதத்தை வந்து அவன் நெக்லெக்ட் பண்ணுறான். ஓகே, இதுதான் இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா எதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கான்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து நல்ல வசதியோடு வாழணும்னு சொல்லிட்டு தான் அவன் ஆர்வமாக இருக்கான். ஓகே, மதத்தை பின்பற்றணும் அப்படிலாம் ஆர்வமே இல்லை. அதனால தான் பார்த்திங்கன்னா சர்ச்சு, கோயில், மசூதி எல்லாமே இப்போ வந்து காலியாக இருக்குது. ஓகே, அவன் எங்கே இருக்கான் அப்போ மனுஷன் பார்த்திங்கன்னா, அந்த திரையரங்கில், தொழிற்சாலைகளை, கடைகளில் தான் இருக்கான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கோசம், அவனுடைய பொருளாதார வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்திக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும். அதனால் நான் நினச்சதை எல்லாம் அடையணும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 2 வீடு இருக்குது, நான் நிறைய கார் வாங்கி வச்சுக்கிறாங்க, வண்டி வாங்கி வச்சுக்கிறாங்க இல்லையா. ஆனால் அது மாதிரி பொருள் மேலே பற்றுதல் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு வேளை அவனுக்கு சலிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து கடவுளை வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறான். ஓகேவா, ஸோ வேதங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒழுக்கமான ஒரு விதத்தில் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெகுலேட்டிவ் வே, ஸோ தட் தெர் வில் நாட் பி எனி அன்டியூ காம்படிஷன் ஃபார் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். ஸோ தேவையில்லாத புலன் இன்பத்தில் வந்து அவன் ஈடுபட தேவையில்லை. இதை ஒழுங்காக வேதங்களை சொல்லியிருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீமத் பாகவதம் எப்படியாப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு திவ்யமானது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த புலனின்பங்களுக்கு அப்பாற்பட்டது. இது தூய்மையான ஒரு இலக்கியம், ஆன்மீக இலக்கியம். ஓகே, இது வந்து யாரால் புரிஞ்சிக்க முடியும், தூய பக்தர்களால் மாத்திரம்தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே புலன் இன்பத்தில் வந்து அவங்களுக்கு ஆசையும் இல்லை, அவங்களுக்கு வந்து அதில் ஒரு காம்படிஷனும் இல்லை. ஆனால் இந்த பௌதிக விதத்தை பார்த்திங்கன்னா யாருக்கு நடுவில் காம்படிஷன் இருக்கா, விலங்குகளுக்கு மத்தியிலும் காம்படிஷன் இருக்குது, மனுஷனுக்கு மத்தியிலும் காம்படிஷன் இருக்குது. ஒரு சமுதாயத்தை பிரிவினருக்கு இன்னொரு சமுதாயத்தை பிரிவினருக்கும் ஒரு போட்டி இருக்குது. ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் ஒரு போட்டி இருக்குது. ஸோ இந்த போட்டிகள் நிறைந்த இடம்தான்
வந்து இந்த உலகம். ஆனால் பக்தர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தா கூட இவங்க வந்து இந்த போட்டி மனப்பான்மை எதுவுமே இல்லை. அவங்க இதுக்கு மேலே உயர்ந்து வாழ்கிறாங்க. அவங்களுடைய கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கடவுளுடைய திருநாட்டுக்கு போய் நான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அங்கே தான் வந்து வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கைன்னு நித்தியமானது, சந்தோஷமயமானது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா துக்கமயமானது. ஸோ கொஞ்சம் சுகத்துக்கு வந்து நம்ம நிறைய நேரம் கஷ்டப்படுறோம் இல்லையா? அப்புறம் இந்த திவ்ய லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க யாருக்கு மேலேயுமே பொறாமை இருக்கிறது இல்லை. அவங்களோட இருதயம் வந்து சுத்தமாக இருக்கும். அதனால தான் அவங்களால தான் இந்த பாகவதத்தை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே பொறாமை இருக்கும், எப்பவுமே போட்டி மனப்பான்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பக்தர்களுக்கு இதெல்லாம் இல்லவே இல்லை. ஓகேவா? அதனால இந்த புக் அவங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். இங்கே எதுக்கு ஒரு போட்டி இருக்குன்னு, நான் வந்து இந்த உலகத்தை ஆளணும், டிக்டேட்டர்ஷிப்பாக இருக்கணும், நான் சொல்லணும், எல்லாம் செய்யணும், நான் தான் தலைவனாக இருக்கணும், எல்லாரும் எனக்கு வந்து வேலையாட்களாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேதத்தில் வந்து 3 வழிகளை சொல்கிறாங்க. சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் உயர்ந்த நிலையில் வேறு கிரகத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு பிரார்த்தனைகள் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான தேவர்கள் வழிபாட்டை வந்து பண்ணுவாங்க. ஏன்னா அந்த தேவர் லோகத்துக்கு போகணுன்றதுக்கோசம் அந்த வழியை பின்பற்றுவாங்க. 3வது தரப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிபூரண உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கோசம் வந்து வழிபடுவாங்க. ஓகேவா? அது எப்படி பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேர் அருவத்தை வந்து வழிபடுவாங்க, அவருக்குள்ளே 2 கலக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 விதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே, அருவவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்தவர்களில் கடவுளை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம பகவத்கீதையில் படிச்சிருக்கோம். 3 நிலையில் இருக்காங்க. அதாவது பிரம்மன், ஜோதி வடிவத்தில் இருக்கிறவர் வந்து பிரம்மன், 4 கை வடிவத்தில் இருந்து ஒவ்வொருடைய ஜீவராசிகளுடைய இருதயத்தில் இருக்கிறவர் வந்து பரமாத்மா, அதை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறது தான் பகவான். இவங்க 2 பேருமே, இந்த பிரம்மன் பரமாத்மா பார்த்திங்கன்னா அவங்க பகவானுடைய எக்ஸ்பான்ஷன் தான். நீ பரிபூர்ண முழுமையை அடையணுன்னா நீ யாரை நோக்கி போகணுன்னா பகவானை நோக்கணும். ஓகேங்களா? பகவான் வந்து பார்த்திங்கன்னா 2 கை ரூபத்தை கொண்டவர் ஷாமசுந்தரர். தலையில் மயில்பீலி வச்சுட்டு கையில் புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கிறது தான் வந்து ஷாமசுந்தர பகவான். அவரை தான் அடையணும். அதுதான் வந்து ஹையஸ்ட் கோல். ஓகேங்களா? ஸோ இந்த பாகவதம் பார்த்திங்கன்னா எல்லாத்தை விட சிறந்தது. அதாவது இம்பர்சனலிஸ்ட் ஃபாலோ பண்ணுற லிட்ரேச்சர்ஸு விடைய சிறந்தது. இது ஞானத்தை காண்டத்தை விட சிறந்தது. ஈவன் கர்ம காண்டத்தை விட சிறந்தது. அப்புறம் உபாசான காண்டத்தை விட இது சிறந்தது. ஓகேங்களா? ஏன் சிறந்தது? இது எல்லாத்தையும் காட்டி ஏன் சிறந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து கிருஷ்ணர சம்பந்தத்தை பற்றி சொல்லுது. சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் லார்ட் கிருஷ்ணா அவ பற்றி சொல்கிறதுனால இது உயர்ந்தது. எதை விட உயர்ந்தது? அருவவாதிகளுடைய இலக்கியங்களை விட ஞான காண்டம், கர்ம காண்டம், உபாசான காண்டங்களை விட சிறந்தது இது. ஓகேவா? ஏன்னா கர்ம காண்டத்தில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே அங்கே ஒரு போட்டி இருக்கும். எப்படி வந்து உயர்ந்த கிரகத்துக்கு போகலாம், அங்கே போயிட்டு இன்னும் எப்படி சுகத்தை அனுபவிக்கலாம். மேலே கிரகத்துலலாம் பார்த்திங்கன்னா அழகிய பெண்கள் இருப்பாங்க, அப்புறம் வைனெல்லாம் வந்து நல்லா இருக்கும். அந்த சுகத்தை அனுபவத்துக்கோசம் சில பேர் அங்கே போவாங்க. இதே மாதிரி காம்படிஷன் வேறு எங்கே இருக்குது? ஞான காண்டத்துலேயும் இருக்குது, உபாசான காண்டத்துலேயும் இருக்குது. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் விட உயர்ந்தது. ஏன்னா அதை படித்து கடவுளை புரிஞ்சுக்கிட்டு அவன் நித்தியமான லோகத்தில் போகிறான். அங்கே எப்பவுமே சந்தோஷம்தான் இருக்கும். அங்கே வந்து எந்த துயரமே இருக்காது. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நத்திங் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஸ்டன்ஸ், பட் அட் த சேம் டைம் த எனர்ஜிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சப்ஸ்டன்ஸ். பொருளை வச்சு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் பொருளுக்கும் வந்து சக்திக்கும் வந்து வேறு சக்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருளிலிருந்து வேறுபட்டு இருக்கிறது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்செப்ஷன் இஸ் நாட் கான்ட்ராடிக்ட். இது வந்து முரண்பாடான கருத்து இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சைமல்டேனியஸ்லி ஒன் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலாசபி ஆஃப் த வேதாந்த சூத்ரா விச் பிகின்ஸ் வித் ஜென்மாதஸ்ய சூத்ரான்னு சொல்லிட்டு. ஜென்மாதஸ்ய என்னுடைய பிறப்பு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நேற்று வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில். இதில் வந்து ஜென்மாதஸ்ய யதோ அன்வயாத், இந்த கடவுளுடைய பிறப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து
படைக்கிறாரு, காக்கிறார், அழிக்கிறார் இல்லையா? அது மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகே, படைக்கிறவரே எப்பயாவது அழிக்க முடியுமா? பட் இவர் பண்ணுறார். ஓகே, ஸோ கடவுள் the knowledge that the energy of the Lord is simultaneously one with and different from the Lord is an answer to the mental speculator. ஸோ இந்த மனசில் யூகிட்டு சில பேர் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பதிலுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய சக்தி இருக்கு இல்லையா, அதுதான் எல்லாமும் இருக்கும், வேறுபட்டும் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்ட அவன் என்ன பண்ண முடியும், அந்த மோனிசம், டியாலிசம் எல்லாம் வந்து குறை உள்ளதுன்றதை அவனால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ கடவுள் வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸ்லி ஒன் அண்ட் டிஃப்ரெண்ட், அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டால் இந்த மோனிசம், டியாலிசம் எல்லாம் வந்து தோற்று போயிடும். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வரணும்னா அவன் என்ன புரிஞ்சுக்கணும், கடவுளை வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த ஸ்ரீமத் பாகவதம் அமல புராணத்தை படிக்கணும் இல்லையா? ஸோ இதை படிக்கிறதுனால அவனுக்கு என்ன நன்மை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமான துயரங்கள் இருக்குது இந்த உலகத்தில். ஓகேவா? அது தன்னுடைய மனசால், அப்புறம் வந்து வேறு ஒரு உயிரினங்களால், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கையினால் வரக்கூடிய சீற்றங்கள் எல்லாத்துலேருந்து அவன் விடுவிக்கப்படுவான். அதாவது ஆதி பௌதீக, ஆதி தெய்வீக, ஆதி ஆத்மிக. ஆதி ஆத்மிகன்னா தன் மனசால் அவனே தனக்கு கொடுத்துக்கிறது. ஆதி பௌதீக அதாவது பிற உயிரினங்களால் தனக்கு துன்பம் வர்றது. ஆதி தெய்வீக இயற்கை சீற்றங்கள், அதாவது சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மழை வரும், வெள்ளம் இருக்கும், சில நேரத்தில் பஞ்சம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துன்பங்கள். ஒவ்வொருத்தருக்கும் வந்து 3 விதமான துன்பங்கள் இருக்கும். அப்படின்னா கடவுளை கும்பிட்டா நமக்கு எந்த துன்பமும் வராதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லை, எல்லா துன்பங்களும் வரும். அந்த துன்பத்துக்கு மத்தியத்திலே வந்து அவன் எப்படி வந்து பக்தி பண்ணுவான்ற தெளிவு அவனுக்கு கிடைக்கும். இந்த துன்பத்தை எப்படி சமாளிக்கிறது, இதை எப்படி என்னோடய பக்திக்கு ஃபேவராக எடுத்துக்கிறதுன்ற மனப்பக்குவம் அவனுக்கு வரும். ஓகேங்களா? ஸ்ரீமத் பாகவதம் எதில் தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தர் அவர்கிட்ட வந்து சரணாகதி ஆடுகிறாரு. ஓகேங்களா? அப்போ தான் வந்து அவனுக்கு இதை புரிஞ்சிக்கக்கூடிய ஞானம் கிடைக்கும். ஓகே, the devotee is fully aware that he is one with absolute. ஓகே, அவனுக்கு பக்தனுக்கு தெரியும் நான் வந்து கடவுளோட ஒன்று தான். ஏன்னா அவர் பரமாத்மா, நான் வந்து அணு ஆத்மா. பட் அவன் வந்து நித்திய சேவகன். இதை வந்து அவன் நல்லா புரிஞ்சு வச்சுருப்பான். ஓகே, அவன் நினச்சிக்க மாட்டான் நான் தான் இந்த உலகத்தை வந்து ஆளறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டான். அதனால் அவனுக்கு என்ன இருக்காது, இந்த 3 விதமான தாக்கங்கள் இருக்காது. எவன் ஒருத்தன் வந்து நான் தான் அதிகாரின்னு நினைக்கிறானோ அப்போ தான் அவனுக்கு வந்து என்ன ஏற்படுது, எல்லா விதமான துயரங்கள் வருது. ஓகேங்களா? ஒருத்தன் வந்து இந்த உண்மையான நிலை, நான் வந்து கடவுள் வந்து சேவகன், கடவுள் தான் வந்து மேன்மையானவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து வெளியேப்படுறான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ கடவுளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், தூய அன்பு தொண்டு சேவை செய்யணும். ஓகேவா? இப்போ சர்வீஸ் ஒன் இஸ் இமீடியட்லி ஃப்ரீடு ஃப்ரம் மெட்டீரியல் என்கம்பரன்சஸ். பௌதிக துயரங்களிலிருந்து அவன் இமீடியட்டாக விடுதலை அடைகிறான். ஓவர் அண்ட் அபோவ், ஸ்ரீமத் பாகவதம் இஸ் பர்சனல் கமெண்டேஷன் ஆன் வேதாந்த சூத்ரா பை ஸ்ரீல வியாசதேவர். ஓகேவா? இவர் வந்து பார்த்திங்கன்னா வியாசதேவர் தன்னுடைய முதிர்ந்த பக்குவமான நிலையில் தான் இந்த வேதாந்த சூத்திரத்தை எழுதினார். எப்போவுமே வந்து புக்கு எழுதின ஆத்தர் ஒருத்தராக இருப்பாங்க, கமெண்டரி எழுதுறது வேறு ஒருத்தங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த நூலோட வித்தியாசம் சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, யார் இந்த நூலை எழுதினாரோ அவரே வந்து இந்த கமெண்டரி எழுதியிருக்காரு. யாரோட கைடன்ஸில், கிரேட் சேஜ் நாரத முனியோட கைடன்ஸில் எழுதினார். ஓகே, வியாசதேவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத் நாராயணனே தான். ஓகேங்களா? ஸோ வேதங்களை எழுதினவர் வேதவியாசர், வேதங்களால் அறியப்பட வேண்டியவரும் கிருஷ்ணர் இல்லையா? ஏடி ரெக்கமெண்ட்ஸ். அதனால தான் வந்து பாகவதம் படிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அதான் புராணஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழிபாடு இருக்குது. பட் பாகவதம் ஒன்று படித்தாவே பரிபூர்ணமாக கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்த முடியும். ஓகேங்களா? ஏன்னா கடவுளுடைய அங்க துணுக்குகள் தான் வந்து தேவதேவர்கள் இல்லைங்களா? ஸோ அவங்கள போயிட்டு தனியாக வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஒருத்தவங்க வந்து வேருக்கு தண்ணி ஊற்றினா அது இலைகளுக்கும்
கிளைகளுக்கு போகுமோ அது மாதிரி பரமபுருஷ பகவானை திருப்தி பண்ண எல்லா தேவர்களும் திருப்தி அடைவார்கள். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாகவதம் வந்து கலங்கமற்ற புராணம் அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து எல்லா புராணங்கள்லேருந்து நம்ம வேறுபடுத்தலாம். ஸோ இந்த மெசேஜை ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஒருத்தங்கிட்ட குருக்கிட்ட இருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருக்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும். எப்படி கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, பணிவுடனும் அட்டென்டிவ் அண்ட் சப்மிசிவ். ஓகே, அப்படி கேட்கணும். எப்பவுமே ஒரு அட்டென்டிவ் தமிழ் என்ன, அடக்கமாகவும் அட்டென்டிவ் அண்ட் சப்மிசிவ். ஓகேங்களா, பணிவுடனும் அடக்கத்துடனும் மிகுந்த கூர்மையான கவனத்துடன் அவன் வந்து கேட்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அவன் எந்த மனோபாவத்தோடு கேட்கக்கூடாதுன்னா, சேலஞ்சிங், அதாவது இவர் என்ன சொல்கிறது, இவருக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு, எனக்கு இவ்வளோ தெரியும், அந்த ஆட்டிடியூடெலாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுஷ்ருசுன்ற ஒரு வார்த்தையை வச்சுருக்காங்க. அவனுக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணுமா. ஒன் மஸ்ட் ஆங்ஷியஸ் டு ஹியர் திஸ் டிரான்ஸ்டென்டல் மெசேஜ். ஓகேங்களா. த டிசையர் இஸ் டு சின்சியர்லி ஹியர் இஸ் த ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். கேட்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான தகுதி. பட் இப்போ இருக்கிற போதாத காலத்தில் நம்ம இருக்கக்கூடிய கலியுகத்தில் யாருக்குமே ஸ்ரீமத் பாகவதம் கேட்கணுன்ற ஒரு விருப்பம் இல்லை. ஆனால் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், பட் அப்ளிகேஷன் இஸ் டிஃபிகல்ட் இல்லையா. ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்ன ஆகுது, எனக்கு வந்து போதிய அளவுக்கு நேரம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்தில் அரசியலில் வந்து அவங்க தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. ஓகேங்களா. பக்தர்கள் மட்டும்தான் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவத்தை வந்து கேட்குறாங்க. ஓகேவா. இந்த ப்ரொஃபஷ்னலிஸ்ட் இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீமத் பாகவத்தை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அவங்கக்கிட்ட இருந்து கேட்கக்கூடாது, பக்தர்கள் கிட்ட இருந்து தான் நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்கணும். ஓகே. ஸோ யாருக்கால கேட்க முடியும்னா, பல ஜென்மங்கள் பிறகு அவன் செஞ்சக்கூடிய புண்ணியத்தால் தான் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதம் கேட்க முடியும். த இன்டெலிஜென்ட் பர்சன் வித் தாட்ஃபுல் டிஸ்கிரிஷன் கேன் பி அஷ்யூர்ட் பை த கிரேட் சேஜ் வியாசதேவா தட் ஈ கேன் ரியலைஸ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி டைரக்ட்லி பை ஹியரிங் த ஸ்ரீமத் பாகவதம். ஓகே. ஸோ ஒருத்தன் வந்து கடவுளை பார்க்க முடியும். எப்படி தன்னை ஃபஸ்ட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கறதுக்கு மூலமாக வேதங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை வந்து நம்ம கண்ணால் ஃபஸ்ட்டு பார்க்க முடியாதான், தன்னுடைய காதால் தான் வந்து ஃபஸ்ட்டு கடவுளை பார்க்கணுமா, அப்புறமா தான் கண்களால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அவன் வந்து எந்த ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் ரியலைசேஷன் போக வேண்டிய அவசியமே இல்லை. இதை ஒழுங்காக சப்மிசிவாகவும் அட்டென்டிவாகவும் கவனத்துடனும் பணிவுடனும் கேட்க ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்க, அவன் வந்து உயர்ந்த நிலைக்கு போகலாம், பரமாம்ச நிலைக்கு போகலாம். ஓகேவா. ஸோ பரிபூர்ணமான கடவுளையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வியாசதேவர் இங்கே முடிக்கிறாரு. ஸோ நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம மீட் பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தருப்பேஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. अनंत कोटि वैष्णव वृंद की जय. श्रीमद् भागवतम की जय. हरे कृष्णा. श्रील प्रभुपाद की जय. निताय गौर प्रेमानंदे. हरि हरि बोल.